தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்கு. ஒரு டாப் லீடர் அவரோட பரம எதிரி கூடவே சேர்ந்திருக்கார். அவரோட இந்த ஒரே ஒரு முடிவு பல வருஷ அரசியல் கணக்கே தலைகீழா மாத்திருக்கு. இது ஒரு செம மாஸ்டர் பிளானா இல்ல மன்னிக்கவே முடியாத துரோகமா? என்னதான் நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கதைக்கு முக்கியமா 3 பேர் இருக்காங்க. ஓபிஎஸ், இபிஎஸ், அப்புறம் ஸ்டாலின். அந்த அரசியல் பூகம்பம் இதுதான். ஓபிஎஸ் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுல அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிட்டாரு. இது சும்மா ஒரு கூட்டணி கிடையாது. தன்னோட எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா பண்ணிட்டு முழுசா கட்சி மாறிட்டாரு. சரி, இப்ப எதுக்காக இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தார்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அதிமுகல கிடைச்ச கசப்பான அனுபவத்துக்கு முடிவு கட்டதான் சந்தோஷமா திமுகவுல சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. பாருங்க, அவரோட பழைய கட்சிக்கும் புது கட்சிக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை காட்டுறாருன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த முடிவு முக்கியமான 2026 தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கு. நாம எதிர்பார்த்த மாதிரியே மத்த கட்சிகளோட ரியாக்ஷன் ரொம்ப வேகமாவும் கடுமையாவும் இருந்துச்சு. திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவரை அன்பு சகோதரர்னு வரவேற்றிருக்கிறார். இது அவங்களுக்கு பெரிய வெற்றி. ஏன்னா இந்த இணைப்பு தென் மாவட்டங்கள்ல திமுகவை இன்னும் பலப்படுத்தும், தேர்தலுக்கும் ரொம்ப நல்லது. ஆனா அவரோட பழைய கட்சியான அதிமுகவோ இதே ஒரு மன்னிக்க முடியாத துரோகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் அரசியல் பச்சோந்தீனோ நன்றி மறந்தவர்னோ கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. சரி, அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜக இதுக்கு என்ன சொல்லுது? அவங்களும் இது ஒரு சந்தர்ப்பவாத நன்றியற்ற செயல்னு சொல்லி இதை பெருசா எடுத்துக்கல. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அரசியல் நோக்கர்கள் இதை திராவிட அரசியல்ல ஒரு பெரிய மறுசீரமைப்பா பாக்குறாங்க. சுருக்கமா சொன்னா இது அதிமுகவை இன்னும் பிளவுபடுத்தி திமுகவுக்கு 2026 தேர்தல்ல ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையும். மொத்தத்துல ஓபிஎஸோட இந்த முடிவு அதிமுகவை பாதிச்சு திமுகவுக்கு சாதகமா அமைச்சிருக்கு. கூட்டணிகள் இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த சூழல்ல 2026ல மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க?